إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது அகீதா பாடம், இணை வைத்தலை ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள். இதில் நாம் முதலாவதாக ஷிர்க் என்ற அந்த வார்த்தையினுடைய வரைவிலக்கணத்தை அறிந்து கொள்வோம். அதற்கு பொதுவான ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. அந்த பொதுவான வரைவிலக்கணத்தை அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது வஹுவ ஜஅலு ஷைஇன் மின் ஹக்கில்லாஹி லிகைரிஹி, அதாவது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரிய ஒன்றை இன்னொருவருக்கு ஆக்குவது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரிய ஒன்றை இன்னொருவருக்கு ஆக்குவது என்ற பொதுவான ஒரு வரைவிலக்கணம். இரண்டாவது குறிப்பான வரைவிலக்கணம் என்னவென்றால் வஹுவ ஜஅலு ஷைஇன் மினல் இபாதத்தி லிகைரில்லாஹ், வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் நின்றும் ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது, ஆக்குவது என்ற குறிப்பான விளக்கத்தை சொல்கிறார்கள். இப்போ நாம் ஷிர்கை பார்க்கும்போது இரண்டு வகை, அஷ்ஷிர்குல் அக்பர், அல் அஸ்கர். இப்போ அஷ்ஷிர்குல் அக்பர் என்று சொல்லும்போது, பெரிய ஷிர்க் என்று சொல்கின்ற போது அதற்குரிய வரைவிலக்கணத்தை நாம் பார்ப்போம். ஹுவ அன் யத்தஹித ஷரீகன் அவ் நித்தன் லில்லாஹி பி ருபூபியத்திஹி அவ் உலூஹியத்திஹி அவ் அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அதாவது அவனது ருபூபியத் என்றால் யாவற்றையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அப்ப இந்த ருபூபியத்தில் அவனுக்கு யாரையாவது கூட்டாக்குதல், புரியுது அவன் சொல்றது? ருபூபியத்தில் அதாவது இந்த உலகத்துடைய சில காரியங்களை சில அவுலியாக்களும் என்ன செய்கிறார்கள், இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அவுலியாக்களும் என்ன செய்கிறார்கள், குழந்தை பாக்கியம் கொடுக்கின்றார்கள். சிலருடைய பேரை பார்த்தா நாகூர் பிச்சைன்னு வச்சிருப்பார். என்னடா என்று கேட்டீங்கன்னா நாகூர் கொடுத்த பிச்சை என்று சொல்லுவார்கள். எனவே ருபூபியத்திலே இணை வைக்கிறார்கள். இதில் என்ன வைக்கிறாங்க? ருபூபியத்திலே இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப ருபூபியத்தில் இணை வைத்தல். இரண்டாவது அவ் உலூஹியத்திஹி, உலூஹியத் என்றால் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். அதில் என்ன செய்கிறான், அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்த வேண்டிய இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்துதல். அடுத்தது அவ் அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல இணை வைத்தல் என்றால் எப்படி ஒருவர் ஷிர்க செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அப்ப இவ்வாறு இந்த இவைகளில் என்ன செய்யறது, ஒருவர் ஷிர்கை செய்வது என்பது பெரிய ஷிர்க்குடைய அந்த வரைவிலக்கணத்திலே குறிப்பிட்டு விட்டு இன்னும் சொல்கிறார். இப்ப பெரிய இணை வைத்தல் இருக்கிறது தானே, பெரிய ஷிர்க் என்பது அது நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலும் வரும். இஅ்திகாதாத், நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலும் அது என்ன செய்யும், வரும். இப்போ உதாரணமாக ஒருவர் என்ன செய்யறார், அல்லாஹ் அல்லாத ஒருவரையும் இபாதத்துக்கு தகுதியுடையவராக காணுகிறார் என்று வைங்களே. அவர் என்ன செய்யறார், அவரது உள்ளத்தால அவரது நம்பிக்கையில் அல்லாஹ் அல்லாத ஒருவரையும் இபாதத்துக்கு தகுதியுடையவராக, இந்த அவுலியா இவருக்கு என்ன செய்யலாம், இவரும் வணக்கத்துக்கு தகுதியானவர் என்று கருதுகிறார் என்றால் இது நம்பிக்கை சார்ந்த என்ன ஷிர்காக இருக்கிறது. அதே போன்று செயல் சார்ந்த ஷிர்க் என்ன, அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு என்ன செய்கிறார், ஒரு ஆட்டை அறுக்கின்றார், ஒரு ஜின்னுக்கு ஒரு ஆட்டை அறுக்கின்றார். என்ன, இது செயல் சார்ந்த என்ன ஷிர்காக இருக்கிறது. அதே போன்று சொல் சார்ந்த இதெல்லாம் பெரிய ஷிர்க். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல் சார்ந்த என்றால்
அல்லாஹ் அல்லாதவரிடம் ஒருவர் போய் நேரடியாக துவா கேட்கிறார். ஒரு கபரில் அடக்கப்பட்டவரிடம் போய் நேரடியாக என்ன செய்கிறார்? துவா செய்கிறார், பிரார்த்திக்கிறார் என்றால் இது என்ன? அங்கு அந்த சொல் சார்ந்த ஷிர்க்கும் அதிலே அதற்கு உதாரணமாக நாம் இதை பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, பெரிய ஷிர்க்குடைய சட்டம் என்ன? பெரிய ஷிர்க்குடைய சட்டம் என்னவென்று சொன்னால், ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியவைகள்ல மிக மிக ஆபத்தானது. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன ஒருவரை. அப்ப அதில் மிக மிக ஆபத்தானதுதான் எது? முதன்மையானதும் ஆபத்தானதும் என்ன? பெரிய ஷிர்க்குடைய சட்டம். இது பெரிய ஷிர்க்குடைய சட்டம். அதே போன்று இது பெரும் பாவங்களிலே மிக பெரும் பாவமாகவும் அநியாயங்களிலே ஒரு பெரும் அநியாயமாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் அடுத்ததாக நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் சொன்னேன். ருபூபியத்தில் ஷிர்க் என்றால் எப்படி? ருபூபியத்தில் நீங்க முதல்ல என்னன்னு புரிந்து கொள்ளணும். ருபூபியத் என்றால் என்ன? படைத்தல், பரிபாலித்தல் அனைத்தையும் செய்வன் யாரு? அல்லாஹ் ஒருவனே. இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒருவன் தர்க்கித்தான் என்று அல்லாஹு தஆலா, ஒரு மன்னன் என்ன செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு தர்க்கித்தான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், அல்லாஹ் தான் உயிர்ப்பிப்பவன், மரணிக்க செய்பவன். அவன் சொல்கிறான், என்ன செய்கிறான்? ஒருவனை அழைத்து ஒரு கைதியை மன்னித்து விடுகிறான், ஒரு கைதியை கொன்று விடுகிறான். நானும் இதை செய்கிறேன் என்றான். ஆனா உஹீவ உமீத் என்கிறான். அப்ப இவன் எதுல ஷிர்க் செய்கிறான்? ருபூபியத் இல்லையா? இதை செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. இதை செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே. எனவே அதே போன்றுதான் என்ன செய்யறது? படைத்த ரப்பையை நிராகரித்தல். இப்ப ஃபிர்அவுன் என்ன கேட்டான்? வமா ஃபிர்அவுனு ரப்புல் ஆலமீன் என்று கேட்டான். அதாவது வமா ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் இறைவன் என்றால் யார் அப்பா? அகிலங்களின் இறைச்சகன் என்றால் யார் என்று அவன் அதை நிராகரித்த கோணத்தில் தான் ஃபிர்அவுனுடைய கேள்வி அமைந்திருந்தது என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இந்த உலகம் என்பது என்ன செய்யுது? இயற்கையாக உருவானதுதான். அப்ப இதை என்ன செய்கிறது? அல்லாஹ் படைத்தது என்பதே என்ன செய்கிறார்கள்? முழுமையாக நிராகரித்து விடக்கூடியவர்கள், மறுக்கக்கூடியவர்கள் இருப்பதை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹுடைய அந்த செயல்களில் சிலதை என்ன செய்வது? மறுத்தல் என்பதும் இதிலே இடம்பெறும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று கிறிஸ்துவர்களுடைய ஷிர்க்கை நீங்க எடுத்து பாருங்க. கிறிஸ்துவர்களுடைய ஷிர்க் என்பது என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அல்லாஹ் மூவரில் ஒருவன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? இணை கற்பிப்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மஜூசிகள் நீங்க எடுத்தீங்கன்னா, மஜூசிகளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது எந்த ஒரு நலவு நடப்பதாக இருந்தாலும் இந்த உலகத்துல அந்த நெருப்புடைய அந்த பிரகாசம் அந்த ஒளியின் மூலமாக, அதே போன்று தீங்கு நடப்பது இருளின் மூலமாக என்ற இவ்வாறான இந்த நம்பிக்கைகள் எல்லாம் என்ன? ஷிர்க் என்பது ருபூபியத்திலே வரக்கூடிய ஷிர்க்குகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று கதரியா என்ற வழிகட்ட சாராரை நீங்கள் எடுத்தால், கதரியா என்ற வழிகட்ட சாராரை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன? அடியார்கள் தான் தங்களுடைய செயல்களை படைத்துக் கொள்கிறார்கள். இப்ப நாங்க செய்யக்கூடிய செயல்கள் என்பது அவரவர் என்ன செய்யக்கூடியது? படைத்துக் கொள்ளக்கூடியது. அதற்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவ்வாறு என்ன செய்வார்கள்? இதெல்லாம் ருபூபியத்தில் வரக்கூடிய ஷிர்க்குகளாக இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கலாம். உதாரணமாக நீங்க அதாவது நட்சத்திரங்கள். இப்ப நட்சத்திரங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒருவன் முழுமையாக எப்படி நம்புகிறான் என்றால், இந்த நட்சத்திரங்கள் தான் மழை பெய்வதற்கு முழுக்க காரணம் என்று நம்பினேன் வைங்களேன். இந்த நட்சத்திரங்கள் தான் மழை பொழிவதற்கு முழு காரணம் என்று நம்பினால் அது பெரிய ஷிர்க். அது என்ன? ஷிர்குல் அக்பர். அதுல சிறிய ஷிர்க் எப்படி வரும்? சிறிய ஷிர்க் என்பது அதை காரணியாக மாத்திரம் கருதுகிறார்கள். அல்லாஹ் தான் மழை பொழிப்பவன், இது என்னது? அதற்குரிய காரணி. அப்ப அதற்குரிய காரணியாக ஆக்கும் போது அது ஏன் சிறிய ஷிர்காக ஆகின்றது? என்ன காரணம் சொல்லுங்க. ஏன் அது சிறிய ஷிர்காக ஆகிறது? அதாவது அல்லாஹ் சொல்லாத ஒரு காரணத்தை அவர்களாக என்ன செய்யறாங்க? அதற்கு உருவாக்குகிறார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு காரணத்தை சொல்லல. இந்த நட்சத்திரங்களின் மூலம் தான் நாம் மழை பொழிவிக்கிறோம் அல்லாஹ் சொல்லாத ஒரு காரணத்தை அவங்க என்ன செய்யறாங்க? அதோடு தொடர்படுத்துவதன் மூலம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அஸ்பாபுகள், காரணிகள் என்பதை பொறுத்தவரையில், அதாவது அதற்கு தொடர்பில்லாத ஒரு காரணியை நாம் அதற்கு என்ன செய்ய அதோடு தொடர்படுத்துவது என்பது எதில் வரும்? சிறிய இணை வைத்தல்ல வரும். அதற்கு முழுமையான சக்தி அதற்குத்தான் என்று முழுமையாக நம்பிவிடும் போது அது எதில் வரும்? பெரிய இணை வைத்தல், பெரிய ஷிர்கில் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க, என்ன உலூஹியா என்றால் என்ன சொல்லுங்க? உலூஹியாண்டா
இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் செய்யக்கூடிய ஏகத்துவம். இப்ப இதுல ஷிர்க், இதுல இணை வைத்தல் எப்படி நிகழும் சொல்லுங்க. உங்களோட நீங்க படிச்ச நுழைஞ்சில சொல்லுங்க. இதுல இணை வைத்தல் என்பது எப்படி நிகழும்? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்ன செய்யறது? இபாதத்தை வணக்க வழிபாடுகளை செலுத்தல். இதுல நீங்க பாருங்க மூன்றாக இதை இங்கே அடையாளப்படுத்துகிறார்கள். ஒன்று பாத்தீங்கன்னா இஅ்திகாது ஷரீக்கின் லில்லாஹி தஆலா ஃபில் உலூஹியா, என்ன அந்த உலூஹியாவில் இபாதத்தை வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு செலுத்துவதில் அல்லாஹ்வுக்கு கூட்டாக ஒருவன் இருக்கிறான் என்று நம்புதல். அல்லாஹ்வுக்கு கூட்டாக இன்னும் ஒருவன் இருக்கிறான் என்று என்ன செய்தல்? நம்புதல். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா சர்பு ஷைஇ மினல் இபாதத்தி லிகைரில்லாஹி தஆலா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு இபாதத்தை செலுத்துதல். இது இரண்டாவது வகை. மூன்றாவது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதாவது வழிபடுவதிலும் கட்டுப்படுவதிலும் அல்லாஹ்வுக்கு கூட்டாக என்ன செய்கிறது? யாராவது இருத்தல். நாங்க பாக்குறோம் குர்ஆன்ல ஒரு வசனம், அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? மனிதர்கள்ல அந்த யாரு அந்த கிறிஸ்துவர்களை பற்றி வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அவர்கள் தங்களுடைய அந்த மதகுருமார்களை அல்லாஹ்வை விட்டு என்ன செய்தார்கள்? கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்ற குர்ஆன் வசனம் இறங்கிய போது ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் நாமும் கிறிஸ்துவர்களாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், நாங்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை, அவர்களை நாம் கடவுள்களாக எண்ணவில்லை என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி என்ன கேட்டாங்க? அவர்கள் ஒன்றை ஹலாலாக்கினால், ஹராமான ஒன்றை ஹலாலாக்கினால் அது அப்படி ஏற்றுக்கொண்டீர்களா? ஆம். அதே போன்று ஹராமானதை ஹலாலாக்கினால் அப்படி ஏற்றுக்கொண்டீர்களா? ஆம். அப்ப இதுதான் என்ன? அவர்களுக்கு நீங்க என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய இடத்துக்கு அவங்களை கொண்டு போறது என்பது. எனவே நறுமையான இதுவும் என்ன ஷிர்க்ல வரக்கூடியது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இதில் நீங்கள் மூன்று வகையை நீங்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள். அடுத்து நாங்க இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம், சில ஷிர்க் இபாதத்தில் எப்படியெல்லாம் வரும் என்பதை பார்ப்போம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல ஷிர்க் என்பது எப்படி சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல எது கூடாதுன்றதை படிச்சிக்கிறோம். அதுல ஷிர்க் என்பதை பொறுத்தவரையில உங்களுக்கு நீங்க பார்க்கலாம், அதாவது இந்த மக்கா காபிர்களிடத்துல லாத் என்ற ஒரு சிலை இருந்தது. என்ன சிலை? லாத். இந்த பேர் அவர்கள் இலாஹ் என்பதிலிருந்து எடுத்தார்கள். இலாஹ் வணக்கத்துக்குரியவன் என்பதிலிருந்து என்ன செய்தார்கள்? அதிலிருந்து அவர்கள் உடைத்தெடுத்தார்கள். அதே போன்று உஸ்ஸா என்ற ஒரு சிலை இருந்தது, அது அசீஸ் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமம் இருக்குதா இல்லையா, அதிலிருந்து என்ன செய்தார்கள்? உஸ்ஸா என்ற ஒரு பெயரை வைத்து அந்த சிலையை வணங்கினார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். இவ்வாறு அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த அஸ்மா வ சிஃபாத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஷிர்க்குடைய விஷயத்துல அடுத்து நீங்கள் பார்க்கலாம், ஒருவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய பண்புகளை படைப்பினங்களின் பண்புகளுக்கு ஒப்பாக்குகிறான். அல்லாஹ்வுடைய கை எனது கையை போன்றது என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கை எனது கையை போன்றது, அல்லாஹ்வுடைய கேட்டல் என்பது நான் கேட்பதை போன்று சொன்னா இது என்ன? இது ஷிர்க். இது என்னது? அஸ்மா வ சிஃபாத்துல வரக்கூடிய பண்புகள் வரக்கூடிய ஷிர்க்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒருவன் என்ன செய்கிறான்? நம்புகிறான், இவருக்கு மறைவான ஞானம் இருக்கிறது, இவரிடம் மறைவான ஞானம் இருக்கிறது, இவர் ஜின்னை வைத்திருக்கிறார், ஜின்னை வசப்படுத்தி வைத்திருக்கிறாரு, இவரிடம் மறைவான ஞானம் காணப்படுதுன்னு சொல்லி இப்படி நம்புவார்களாக இருந்தால் மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப இதில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஷிர்க் செய்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அஸ்மா வ சிஃபாத்துல என்ன செய்யும்? ஷிர்க் என்பது நிகழும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இப்ப நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க இபாதத்துகள் என்று படித்தவைகள், இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் என்று நாங்க எதையெல்லாம் படித்திருக்கிறோம்? எதையெல்லாம் இபாதத் என்று படித்திருக்கிறோம்? அவசரமா சொல்லுங்க. துஆ, பிரார்த்தனை, தொழுகை, அதே போன்று நோன்பு, இதெல்லாம் நாங்க பொதுவாக தெரிந்த விஷயங்கள். மிக முக்கியமாக நாங்க அதாவது பெரும்பாலும் ஷிர்க் என்பது எந்த இபாதத்துல நடக்குது? நேர்ச்சை, கட்டாயம் இபாதத் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இபாதத் என்று ஒருவன் தெரிந்தால்தான் அதை அல்லாதவர்களுக்கு செலுத்த மாட்டான். எப்படி தொழுகை அவன் வேறொருவனுக்கு செலுத்த மாட்டானோ, வேறொருவனுக்கு தொழ மாட்டானோ, ஏன்னா அவனுக்கு அவ்வளவு நல்ல அவனுடைய உள்ளத்துல பதிந்து இருக்கிறது. தொழுகை என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அது போன்று மற்ற இபாதத்துகளும் உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வேண்டும். நேர்ச்சை என்பது ஒரு இபாதத், துஆ என்பது ஒரு இபாதத், அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு இபாதத். அறுத்து பலியிடுதல் என்பது என்ன? இபாதத். உதவி தேடுதல் என்பது ஒரு இபாதத், இரட்சிப்பு தேடுதல் என்பது இபாதத், பாதுகாப்பு தேடுதல் என்பது இபாதத். இப்படி இவைகளெல்லாம் இபாதத் என்று அவனது உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால்தான்
அவன் அதாவது அதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்ன செய்ய மாட்டான், செலுத்த மாட்டான். புரியுது அவன் சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இப்ப நேசம் இருக்கிறது. இப்ப நேசம் என்பது அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வுக்கு நாங்க நேசம் வைக்கிறோமா இல்லையா, அந்த இடத்தை யாருக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. அந்த இடத்தை ஒருத்தன் யாருக்காவது கொடுக்கிறான், ஒரு வலிக்கு கொடுக்கிறான், ஒரு அவுலியாவுக்கு கொடுக்கிறான்னு சொன்னா அது ஷிர்க். அது என்ன? அந்த முஹப்பத் என்பதில் அவன் இணை வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு அந்த மரியாதை கண்ணியத்தோடு கலந்த அந்த முஹப்பத் என்பது அது அல்லாஹ்வுக்குரியது. அது வேறு யாருக்கும் என்ன செய்யப்படக்கூடாது, கொடுக்கப்பட கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க பார்க்கலாம், தவறான ஒரு நம்பிக்கை என்ன, அல்லாஹ் அனைத்திலும் கலந்து இருக்கிறான், அல்லாஹ் அனைத்திலும் படைப்பினங்களோடு கலந்து இருக்கிறான். இது என்ன? இது ஷிர்க். இது என்ன? இது தெளிவான ஒரு ஷிர்காக இருக்கிறது. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்றால் அதற்குரிய விளக்கம் என்ன? அவனது இல்மின் மூலம் அவன் உங்களை சூழ்ந்திருக்கிறான், உங்களோடு இருக்கிறான் என்பதுதான் அதற்குரிய விளக்கம். அவன் கலந்து விடவில்லை. இப்படியான இந்த ஷிர்க்குகள் என்ன செய்யுது சமூகத்தை? அதே மாதிரி அச்சம், பயம். அல்லாஹுவை நாம் பயப்படக்கூடிய மாதிரி வேறு யாரையும் என்ன செய்ய முடியாது, பயப்படக்கூடாது, பயப்பட முடியாது. அந்த பயம் என்பது ஒருவனுக்கு எங்க வருது, ஒரு வலியுடைய விஷயத்துல வருது என்று சொன்னா. சில நேரம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆச்சரியம்டா, அல்லாஹ்வுடைய பேர்ல துணிந்து பொய் சத்தியம் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பேர்ல துணிந்து பொய் சத்தியம் செய்வார்கள். ஆனா அவன் நம்பக்கூடிய வழியிட பேர்ல என்ன செய்ய மாட்டான், பொய் சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய பேர்ல செய்வதற்கு அவன் தயார், அவன் நம்பக்கூடிய அந்த வழியிட பேர்ல அவன் செய்வதற்கு தயார் இல்லை. ஏன்? அவ்வளோ என்ன பயம், அச்சம், கண்ணியம், இதெல்லாம் தெளிவான ஷிர்கா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த ஷிர்க்குடைய வகைகள், நாம் இப்ப சொன்ன இபாதத்துகள், அறுத்து பலியிடுதல் அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யப்படும் என்றால் அது என்ன? அது ஷிர்க். அதே போன்று நேர்ச்சை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யப்படும் என்றால் அது ஷிர்க். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பாதுகாப்பு தேடப்படுமாக இருந்தா, பாதுகாப்புனா உயிரோடு உள்ளவங்கள்ட்ட நாங்க தேடுற விஷயங்கள் அதெல்லாம் விரிவாக உள்ள விஷயம். ஆனா மரணித்தவரிடம் போய் ஒருவர் என்ன செய்கிறார், பாதுகாப்பு தேடுகிறார் என்று சொன்னால், மரணித்த ஒருவரிடம் போய் நேரடியாக பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால், இது போன்றவைகள் எல்லாம் எதுல வரும்? பெரிய ஷிர்க்ல, அஷ்ஷிர்குல் அக்பர்ல இவைகள் வரும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான், அதாவது அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைத்தல். பெரிய இணை வைத்தலை பற்றி உங்களுக்கு என்ன செய்தேன், சில செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். இப்ப சிறிய இணை வைத்தலை நீங்க எடுத்தீங்கன்னா, அஷ்ஷிர்குல் அஸ்கரை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், ஷிர்குல் அஸ்கருக்குரிய வரை விலக்கணம் என்ன? ஷிர்குல் அஸ்கர் என்றால் நேரடி என்ன பொருள் சொல்லுவோம்? சிறிய இணை வைத்தல், அப்படித்தானே? சிறிய ஷிர்க் என்று சொல்லுவோம். அதாவது இதுல இதுக்குரிய வரை விலக்கணங்கள், அறிஞர்கள் சொல்லக்கூடிய வரை விலக்கணங்கள் எடுத்தீங்கன்னா, பெரிய ஷிர்க்குக்கு எதெல்லாம் இட்டு செல்லுமோ, பெரிய ஷிர்க்குக்கு எதெல்லாம் இட்டு செல்லுமோ அது என்ன? சிறிய ஷிர்க். ஒரு விளக்கம். அடுத்ததாக அல் குர்ஆனும் சுன்னாவும் அதாவது எவைகளை இவ்வாறு அந்த சிறிய ஷிர்க் என்ற அமைப்பிலே சொன்னதோ அவைகளும் இதில் என்ன செய்யும், இதில் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாம் சிறிய இணை வைத்தல் என்று சொல்கின்ற போது அதனுடைய சட்டம் என்ன? சிறிய இணை வைத்தலுடைய சட்டம் என்ன? அது தடுக்கப்பட்டது. அது என்ன? அது முஹர்ரம், தடுக்கப்பட்டது. அடுத்தது அது பெரும் பாவங்களில் ஒன்று. பெரும் பாவங்கள்லையும் எடுத்தீங்கன்னா முதன்மையான பெரும் பாவம் என்று கூட என்ன செய்யலாம், அதை நாம் அடையாளப்படுத்தலாம். எனவே அந்த அடிப்படையில இந்த சிறிய இணை வைத்தல், சிறிய ஷிர்க்குக்கு நாம் உதாரணமாக எதையெல்லாம் சொல்லலாம் சொல்லுங்க? முஹஸ்துதியை சொல்லலாம். முஹஸ்துதி என்ன செய்யலாம்? சிறிய இணை வைத்தல்ல சொல்லலாம். இப்ப முஹஸ்துதி எப்ப பெரிய ஷிர்காக மாறும்? முஹஸ்துதி இப்ப சிறிய ஷிர்க்குன்னு சொல்றீங்க தானே, சிறிய ஷிர்க்கு உதாரணம் முஹஸ்துதி. இப்ப முஹஸ்துதி என்பது பெரிய ஷிர்காக மாறுமா? மாறுமா மாறாதா? சொல்லுங்க, மாறுமா மாறாதா? எப்ப மாறும்? பெரிய ஷிர்காக எப்ப மாறும்டா, அதை அவர் முழுமையாக அவருக்காக செய்யறார். இப்ப யாருக்காக செய்யறாரோ, யாருக்கு காட்டுறதுக்காக செய்யறாரோ அதுதானே சிறிய ஷிர்க்கு சொல்றோம். அல்லாஹ்வுக்காக செய்யறதுல இடையில நுழையிற அந்த எண்ணம் தானே. இது அப்படி இல்லை. இது என்ன? முழுக்க முழுக்க யாருக்காக தான் செய்யறாரு? அல்லாஹ்வுக்கே இல்லை. யாருக்கு? மேனேஜருக்கு தான் அனுவீங்களே, புரியுதா? யாருக்கு தான்?
அந்த தொழுகை வந்து யாருக்கு தான்? மேனேஜர் பார்க்கும்போது மேனேஜருக்கு தான் தொழுகண்டா அது என்ன செஞ்சிடும்? அது பெரிய சிறுக்கு போயிடும். புரியுதா அவன் சொல்றது? அதாவது சிறிய சிறுக்கு என்பது சிறிய சிறுக்காகவே இருக்காது. அது என்ன செஞ்சிடும்? பெரிய சிறுக்கு கொண்டு போகும். பெரிய சிறுக்கு என்ன செய்யும்? அது கொண்டு செல்லும். அதனாலதான் எப்படி சொல்றாங்க? சிறிய சிறுக்கு என்பது பெரிய சிறுக்கு கொண்டு செல்லக்கூடியது. அது என்ன செய்யும்? அதற்கு கொண்டு செல்லக்கூடியது. இப்ப நீங்க இதை சொன்னீங்க உதாரணமா. அதே மாதிரி வேற என்ன உதாரணம் சொல்லலாம்? சிறிய சிறுக்கு வேற என்ன உதாரணம் சொல்லலாம்? அதாவது அல்லாஹ்வுடைய பேரில் சத்தியம் செய்தல். அல்லாஹ்வுடைய பேரில் சத்தியம் செய்தல். புரியுது அவன் சொல்றது? இது சிறிய சிறுக்குல வரும். இது எப்ப பெரிய சிறுக்காக மாறும்? அதாவது அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யும் போது என்ன நம்பிக்கை அவருக்கு வருகிறதோ, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யும் போது என்ன நம்பிக்கை வருகிறதோ அந்த நம்பிக்கை எங்க வருது? அவுலியாட பேர்ல செய்யும் போது வருது. புரியுது அவன் சொல்றது? அவர் வந்து எனக்கு ஏதாவது செய்து விடுவாரு, இதுக்கு மாறு செஞ்சு அவர் எனக்கு ஏதாவது தீங்கு, இப்படி என்று வரும்போது அது என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க, பெரிய சிறுக்காக மாறும். அதாவது அல்லாஹ்வுக்கு நீங்க அல்லாஹ்வுடைய பேரில் சத்தியம் செய்யும் போது என்ன உணர்வோடு செய்றீங்களோ அந்த உணர்வு எங்க வருது? அல்லாஹ்வுடைய பேர்ல செய்யும் போது வருமாக இருந்தால் அது என்னதான்? பெரிய சிறுக்கு. புரியுதா அவன் சொல்றது? அந்த வேறுபாடு புரியுதா? எனவே சிறிய சிறுக்கு என்பது பெரிய சிறுக்காக மாறும் என்பது அதாவது அவருடைய அந்த எண்ணத்தை பொறுத்து, அவரது எண்ணத்தை பொறுத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் இப்ப ரசூலுல்லாஹ் சிறிய சிறுக்குல சொன்ன தடுத்த விஷயங்கள்ல, வார்த்தைகள்ல மாஷா அல்லாஹு வஷிஅத்தன்னு சொன்னதை தடுத்தாங்களா இல்லையா? மாஷா அல்லாஹு வஷிஅத்த, அல்லாஹ்வும் நீங்களும் நாடியபடி நடந்தது என்றதை தடுத்தாங்க ரசூலுல்லாஹ். புரியுது அவன் சொல்றது? எப்படி சொன்னாங்க? மாஷா அல்லாஹ் சும்ம ஷிஅத்த என்று சொல்லுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டாங்க என்பதை பார்க்கிறோம். இது போன்ற உதாரணங்களை நாம் சொல்லலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த சிறிய சிறுக்கு என்பது அவனுடைய எண்ணங்களை பொறுத்து என்ன செய்யலாம்? அது பெரிய சிறுக்காகவும் மாறலாம். எனவே ஆபத்தானது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பெரிய சிறுக்குக்கும் சிறிய சிறுக்குமான இடையில் உள்ள அந்த வேறுபாடுகளை நாம் பார்க்கின்ற போது, வித்தியாசங்களை பார்க்கின்ற போது, பெரிய சிறுக்கு என்பது ஒருவனை என்ன செய்யும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். சிறிய சிறுக்கு என்பது ஒருவனை இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யாது? இஸ்லாத்தை விட்டு ஒருவனை வெளியேற்றாது. அதே போன்று பெரிய சிறுக்கு என்பது ஒருவனை நிரந்தர நரகத்துக்குரியதாக ஆக்கும். சிறிய சிறுக்கு என்ன செய்யாது? நிரந்தர நரகத்துக்குரியதாக ஆக்காது. அதுல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனா இதுல ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்தாக அதை நிரந்தர நரகத்துக்கு என்ன செய்யாது? அவனை கொண்டு செல்லாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பெரிய சிறுக்கை பொறுத்தவரையில் அது சொர்க்கத்தை என்ன செய்யும்? ஹராமாக்கும். சிறிய சிறுக்கு என்பது அவ்வாறு அல்ல என்ற அந்த விடயம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான வேறுபாடுகளும் இதிலே காணப்படுகின்றன. எனவே நாம் அல்லாஹ்விடத்துல ஷிர்கை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ரசூலுல்லாஹ் நிறைய துஆக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல ஒரு துஆ தான் ரசூலுல்லாஹ் நமக்கு இந்த முஹஸ்ஸுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு சொல்லி தந்த பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை அது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அனா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக பிமா லா அஅலம். சரி, அப்ப அடுத்ததாக அருமையான சொல்கிறது, அவசரமாக நாம் இன்னொரு விடயத்தை மாத்திரம் பார்த்துக் கொள்வோம். பெரும்பாலும் சிறுக்குக்கு இட்டு செல்லக்கூடிய வழிகளை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த வழிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் அடைத்தாங்க. அவ்வாறான வழிகள்ல ஒன்றுதான் என்ன செய்யுது? வரம்பு மீறுதல். அல் குலு என்ன? ஒருவரை புகழ்வதில், மஹப்பத் நேசம் வைப்பதில், இதிலெல்லாம் அளவு கடந்து செல்லுதல் என்பது என்ன செஞ்சிடும்? எங்க போகும்? சிறுக்குக்கு போகும் இல்லையா? நல்லவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பது என்ன செய்து விட்டது? எங்கு கொண்டு போய் அவர்களை சேர்த்தது என்றால் சிறுக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதே போன்று கபறுகளை கட்டுதல் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. கபறுகள் கட்டப்படக்கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்த விடயம். ஏன்? அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அது சிறுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே போன்று கபறுகள் தரிசிப்பதை கூட ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் தடுத்திருந்தாங்க. ஏன்? சிறுக்கு கொண்டு போகும் என்பதற்காக. பிறகு ஏகத்துவத்தில் உறுதியான பிறகு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று காஃபிர்களுக்கு ஒப்பாவதை ரசூலுல்லாஹ் ஏன் தடுத்தாங்க? காஃபிர்களுக்கு ஒப்பாவதை நபி அவங்க ஏன் தடுத்தாங்க? அது எங்க கொண்டு போகும்? சிறுக்குக்கு இட்டு செல்லும், கொண்டு செல்லும். அதனால ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது நினைவு சின்னங்கள், உருவப்படங்கள், சிலைகள் இதெல்லாம் ஏன் தடுக்கப்பட்டுச்சு?
எல்லாம் எங்க கொண்டு போகும்? சிறுக்குக்கு இட்டு செல்லக்கூடியவைகள். அதே போன்று ரசூலுல்லாஹ் சிறுக்கை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தடுத்து இருக்கிறாங்க. சிறுக்கை ஏற்படுத்தக்கூடிய அவ்வாறான வார்த்தைகளை தடுத்து இருக்கிறாங்க. வரப்பில் காபா, அதாவது வல் காபா என்று சொல்வதை தடுத்தாங்க. வரப்பில் காபா என்று சொல்லுங்க கற்றுக் கொடுக்கிறாங்க. இப்படி நாங்க எத்தனையோ உதாரணங்களை எல்லாம் இதிலே பார்க்கலாம். அதே போன்று மரங்கள் கற்களை கொண்டெல்லாம் பரக்கத்து தேடுவதை ரசூலுல்லாஹ் ஏன் தடுத்தாங்க? சிறுக பரக்கத்தை பெறுவதற்கான வழிமுறை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு சிறுக்கை ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியங்களை நாம் இதிலே மிக சுருக்கமாக அறிந்து கொண்டோம். சரி, அடுத்ததாக நமது தலைப்பு ஃபிக்ஹுடைய தலைப்பு. ஃபிக்ஹுடைய தலைப்பை பொறுத்தவரையில இந்த தலைப்புல அதாவது 3 விதமான சுஜூதுகளை பற்றிய பாடம் தலைப்பு. சுஜூத் எடுத்தீங்கன்னா 4 வகை. சுஜூத மொத்தமா நாங்க பார்த்தா எத்தனை வகை? 4 வகை. ஒன்று நாம் ஐவேளை தொழுகையில செய்யக்கூடிய சுஜூத். அடுத்ததாக நாம் இரண்டாவதாக படிக்க போகின்ற சுஜூத் தான் மறதிக்கான சுஜூத். சுஜூத் சஹு என்று சொல்வோம். இதுல ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு தொகுப்பு இருக்கிறது. நாங்கள் அவசரமாக அதை என்ன செய்யலாம், கொஞ்சம் பார்த்து கொண்டு செல்லலாம். என் அருமையான சகோதரர்களே, இதுல அவர் குறிப்பிடுகின்ற போது அதாவது தொழுகையை பொறுத்தவரையில தொழுகையில மறதிக்கான சுஜூதுக்குரிய காரணிகள் 3ஐ சொல்கிறார். எத்தனை காரணங்கள்? 3ஐ சொல்கிறார். அஸ்ஸியாதா வன் நக்ஸ் வஷ்ஷக். ஒன்று தொழுகையில் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தல், அல்லது தொழுகையில் ஏதாவது ஒன்றை குறைத்தல், அல்லது சந்தேகம் ஏற்படல். இந்த 3 தான் என்ன மறதிக்கான அந்த சுஜூதுக்குரிய காரணிகள் என்று 3ஐ குறிப்பிடுகிறார். 3ஐ குறிப்பிட்டு விட்டு என் அருமையான சகோதரர்களே, அதில் இப்ப நாம் இதுல முதலாவதாக சொல்றார் தொழுகையில் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தல். தொழுகையில் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தல் என்பதை பொறுத்து அவர் சொல்றார், தொழுகையில் ஒருவர் என்ன செய்கிறார், ஒரு கியாம் நிலையோ அல்லது ஒரு ருக்குவையோ ஒரு சுஜூதையோ வேண்டுமென்று அதிகப்படுத்தினால் தொழுகை பாத்திலாகிவிடும், தொழுகை முறிந்துவிடும். வேண்டுமென்று அதிகப்படுத்தினால் தொழுகை என்ன செய்துவிடும், தொழுகை முறிந்துவிடும். அதே நேரத்தில் அதாவது மறதியாக என்ன செய்யறாரு, ஒன்றை அதிகப்படுத்துகிறார். மறதியாக ஒன்றை அதிகப்படுத்துகிறார். அது கூட அந்த செயலை அவர் செய்து முடித்த பிறகுதான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது என்று சொன்னால் அதற்கு அவர் என்ன செய்வார், மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்வார். அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் அந்த அதிகமாக கூடுதலாக செய்தல் என்பது அதை செய்து கொண்டிருக்கின்ற போது நினைவு வருகிறது என்றால் உடனே அவர் அந்த இடத்தை விட்டு என்ன செய்வார், மீண்டு விடுவார். மீண்டு விட்டு அவர் மறதிக்கான சுஜூதை செய்து அவர் தொழுகை முடிப்பார். அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இதுக்கு உதாரணமா சொல்றாரு. உதாரணமா ஒரு லுஹரை வந்து 5 ரக்காத்தாக தொழுகின்றார். லுஹரை 5ஆக தொழுகின்றார். அவருக்கு அதாவது அத்தஹியாத்தில் இருக்கும் போதுதான் நினைவு வருகிறது, நான் என்ன செய்திருக்கிறேன், 5ஆவதா ஒரு ரக்காத்தை அதிகப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர் அந்த தஷஹுதை ஓதி முடித்து விட்டு அவர் என்ன செய்வார், சலாம் கொடுப்பார். சலாம் கொடுத்து விட்டு மறதிக்கான 2 சஜிதாக்களை செய்து சலாம் கொடுப்பார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சட்டத்தையும். அடுத்ததாக அவர் இதிலே சொல்கிறார், அதாவது அவருக்கு வந்து நினைவு வருது எப்ப, தொழுகை முடிந்த பிறகுதான் நினைவு வருகிறது, நான் 5 ரக்காத் தொழுது இருக்கிறேன், லுஹர் 5ஐ தொழுது இருக்கிறேன் என்று சொல்லி தொழுத பிறகுதான் நினைவு வருகிறது என்றால் அவர் மறதிக்கான 2 சஜிதாக்களை செய்து அவர் சலாம் கொடுப்பார். புரியுதா? தொழுது முடிந்த பிறகு நினைவு வருது. அதே நேரத்தில் அவர் அந்த 5வது ரக்காத்தில் இருக்கும் போது, 5வது ரக்காத்தில் இருக்கிறார், 5வது ரக்காத்தில் நிலைகளிலோ ருக்குவில் இருக்கின்ற போது நினைவு வருகிறது, 5வது ரக்காத் தொழுது கொண்டிருக்கிறேன் என்றால் அவர் உடனே உட்கார்ந்து என்ன செய்வார், அத்தஹியாத்தை ஓதுவார். ஓதிவிட்டு சலாம் கொடுப்பார். சலாம் கொடுத்து விட்டு மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்து சலாம் கொடுப்பார். இதற்கு ஆதாரமாக வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் ஒரு முறை லுஹரை 5ஆக தொழுவித்து விட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் தொழுகை அதிகப்படுத்தப்பட்டு விட்டதா என்று கேட்கப்பட்ட போது நபி அவங்க இல்லையே என்று சொல்கிறார்கள். என்ன காரணம், நீங்கள் இவ்வாறு 5 ரக்காத்துகளை தொழுதீர்கள் என்று சொன்ன போது நபி அவர்கள் 2 மறதிக்கான சுஜூதுகளை செய்து என்ன செய்தார்கள், சலாம் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். சரி, அடுத்து நாம் வருவோம். என் அருமையான சகோதரர்களே, ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, தொழுகையில இடையிலே சலாம் கொடுத்துடுறார். 4வது ரக்காத்தை நினைச்சு 3வது ரக்காத்தில் என்ன செய்து விடுகிறார், சலாம் கொடுத்து விடுகிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் இவ்வாறு அஸ்ஸலாமு கப்ல தமாமி ஸலாம், தொழுகை முடிப்பதற்கு முன்னால அவர் சலாம் கொடுத்தால் இங்கே அவர் சலாத்தை அதிகப்படுத்துகிறார். இவ்வாறு வேண்டுமென்று ஒருவர் செய்தால் தொழுகை முறிந்துவிடும். மறதியாக அவர் செய்கிறார். மறதியாக செய்துவிட்டு அவருக்கு ஒரு நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வருது, நாங்க 3 ரக்காத்தை தொழுகை முடிச்சிருக்கிறேன் என்று ஞாபகம் வந்தால் என் அருமையான சகோதரர்களே அவர் மறுபடியும் புதிதாக தொழ வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய நேரத்துக்குள்ள ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ள நினைவு வந்தால் அவர் என்ன செய்வார், அந்த எஞ்சிய ஒரு ரக்காத்தை அவர் முழுமைப்படுத்துவார்.
முழுமைப்படுத்தி விட்டு அவர் சலாம் கொடுத்து விட்டு மறுபடியும் 2 சஜிதாக்களை மறதிக்கான 2 சஜிதாக்களை செய்து சலாம் கொடுப்பார். இதற்கு ஆதாரம் எந்த ஹதீஸ் என்றால் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்தார்கள், லுஹர் அல்லது அஸரை 2 ரக்காத்துகள் தொழுது சலாம் கொடுத்துட்டான். 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடம் இதை பற்றி கேட்கப்பட்ட போது மறந்து விட்டதா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் உறுதி செய்துவிட்டு மறுபடியும் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். தொழுது விட்டு அவர்கள் சலாம் கொடுத்தார்கள். பிறகு மறதிக்கான 2 சஜிதாக்களை செய்து சலாம் கொடுத்தாங்க. இது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இவ்வாறாக இந்த சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இது தொழுகையில அதிகப்படுத்தல். அடுத்ததாக நாம் பார்ப்போம், தொழுகையில ஏதாவது ஒன்றை குறைத்தல். தொழுகையில் ஏதாவது ஒன்றை குறைத்து விடுகிறார். உதாரணமா குறைத்தல்ல எங்களுக்கு தெரியும், நாங்க அர்க்காண்ட சட்டத்தை படிச்சோம், வாஜிபுடைய சட்டத்தையும் படிச்சிருக்கிறோம். அர்க்கான்ல ஒன்றை குறைத்து விடுகிறார். தொழுகையுடைய அர்க்கான்கள் ஒன்றை வேண்டும் என்று குறைத்த என்ன சட்டம்? தொழுகை முறிந்துவிடும். மறதியாக ஒருவர் என்ன செய்கிறார், விட்டு விடுகிறார் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அவர் அந்த உதாரணமாக சொல்றதா இருந்தா, ஒருவருக்கு முதல் ரக்காத்துல அவர் 2வது சுஜூதை செய்யாமல் 1வது சுஜூதை செய்து நேரடியாக எழும்பி விடுகிறார். புரியுதா? இவ்வாறு எழும்பி விட்டால் என் அருமையான சகோதரர்களே, அவர் இப்ப என்ன செய்யறாரு, 2வது ரக்காத்துல ருக்கூல இருக்கிறார். ருக்கூல இருக்கும்போது அவருக்கு நினைவு வருகிறது, முதல் ரக்காத்துல 2வது சுஜூத் செய்யவில்லை என்றால் அவர் நேரடியாக அந்த இடத்துக்கு வருவார். சரிங்களா? நடு இருப்பில் அமர்ந்து என்ன செய்வார், 2வது சுஜூதை செய்வார். செய்துவிட்டு அவர் என்ன செய்வார், 2வது ரக்காத்துக்கு எழுவார். இது ஒன்று. இவர் என்ன செய்யணும், மறதிக்காக 2 சஜிதாக்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நறுமையான சகோதரர்களே, அவருக்கு எப்போது நினைவு வருகிறது என்றால் 2வது ரக்காத்துல அவர் என்ன செய்யறார், சுஜூதில் இருக்கின்ற போது நினைவு வருகிறது, முதல் ரக்காத்தில் 2வது சுஜூத் செய்யவில்லை என்றால் ஒட்டோவாக என்ன செஞ்சிடும், 2வது ரக்காத் 1வது ரக்காத்தாக மாறிவிடும். புரியுதா? 2வது ரக்காத் முதல் ரக்காத்தாக மாறிவிடும். முதல் ரக்காத் என்பது என்ன செஞ்சிடும், கேன்சல். அது செல்லுபடியாகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு செய்தாலும் சலாம் கொடுத்த பிறகு என்ன செய்யணும், அவரு மறதிக்காக சொல்லுங்க சுஜூத் செய்ய வேண்டும். புரியுதா? எனவே இதுக்கு நாங்க இப்ப இந்த சொன்ன உதாரணங்களை நீங்க புரிந்து கொள்ளலாம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் இன்னொரு இதுல உதாரணம் சொல்றார். ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதுல வாஜிபுகள் எதையாவது ஒன்று குறைக்கிறார். இது அர்க்கான். அர்க்கான்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சுட்டா, அர்க்கான்ல என்ன புரிஞ்சுட்டு தானே, புரியலன்னா கேளுங்க. சரி, அடுத்து வாஜிப் எடுத்தீங்களா? இப்ப வாஜிபை பொறுத்து நாங்க சென்ற வகுப்பிலும் படித்தோம். இப்ப வாஜிபை ஒருவர் வேண்டும் என்று விட்டு விட்டார் தொழுகையில, என்ன சட்டம்? தொழுகை பாத்தில். மறதியாக விட்டால், மறதியாக ஒருவர் விடுகிறார் என்று வைங்களேன். உதாரணமாக நாங்க பார்த்தோம் 2வது ரக்காத்துடைய அத்தஹியாத், 2வது ரக்காத்துடைய தஷஹுத் அத்தஹியாத். இப்ப இந்த அத்தஹியாத்துல இருந்து அவர் என்ன செய்யறார், 2வது சுஜூதை முடித்து விட்டு அத்தஹியாத்தில் உட்காராம எழுகிறார். அப்படி எழும் போது நினைவு வருது, அப்படி அத்தஹியாத்தில் உட்கார வேண்டும் நினைவு வருது. உடனே என்ன செஞ்சிடறாரு, உட்கார்ந்துடுறார். எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன செய்யறாரு, இதுல அவர் என்ன செய்யறாரு குறிப்பிடார், அதாவது அந்த இடத்தை விட்டு கடப்பதற்கு முன்னால். அதே நேரத்துல என் அருமையான சகோதரர்களே, அவர் மேலே எழுந்து விட்டார், நன்றாகவே நன்றாக எழுந்து நின்று விட்டார். அப்படியான நிலை என்று சொன்னால் மறுபடியும் அவர் வர வேண்டும். வந்தாலும் அவர் என்ன செய்ய வேண்டும், 2 சஜிதாக்களை, மறதிக்கான 2 சஜிதாக்களை சலாம் கொடுத்த பிறகு அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவர் எழுந்து அல்லாஹ் அக்பர் என்ன செய்யறாரு, தக்பீரை கட்டிட்டார். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டி விட்டார். இப்ப நினைவு வருகிறது, என்ன செய்யல, அத்தஹியாத்துல உட்காரவில்லை என்ற நினைவு வந்தால் என் அருமையான சகோதரர்களே, அவர் திரும்பி வரமாட்டார். என்ன செய்ய மாட்டார், அவர் மீண்டும் வரமாட்டார். எனவே அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே, அவர் மறதிக்கான 2 சுஜூதுகளை சலாம் கொடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும். சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜிதாக்களை செய்து சலாம் கொடுப்பார். இதுக்கு ஆதாரம் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு புஹைனா சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடியது. நபி அவர்கள் ஒரு நாள் லுஹருடைய தொழுகையில் இப்படி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அத்தஹியாத்தில் உட்காராம, முதல் அத்தஹியாத்தில் உட்காராம அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து விட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சலாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் 2 சஜிதாக்களை செய்து விட்டுத்தான் மறதிக்கான 2 சஜிதாக்களை செய்து சலாம் கொடுத்தார்கள் என்ற செய்தி இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் சந்தேகம் அதுல பல வடிவங்கள் இருக்கிறது. சந்தேகத்தை பொறுத்தவரையில சில சந்தேகங்கள் கண்டுகொள்ள வேண்டியதில்லை என்று சொல்றாங்க. சில சந்தேகங்கள் இருக்கிறது, அதை கண்டுகொள்ள வேண்டியதில்லை, பொருட்படுத்த வேண்டியதில்லை. அதாவது வஸ்வாஸ் என்ன செய்யும், சும்மா அப்படியான சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒருத்தர் தொழுது முடிச்சிருப்பாரு,
3 ரக்காத் தொழுதனா 4 தொழுதனா இந்த இது இவைகளை நாங்க உறுதியா தெரிந்தா வேற விஷயம். சும்மா வரக்கூடிய ஒரு சந்தேகம் இதை நாங்க என்ன செய்யல பொருட்படுத்த வேண்டியது இல்லை. அதே போன்று சிலரை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தொழுது கொஞ்சம் 2 சஜிதா செய்யுது. சிலரை பார்த்தீங்கன்னா அப்படி குரூப்பும் இருக்குது. எப்ப தொழுதாலும் கடைசியில் 2 சஜிதா வரும். ஏன்னா அப்படி சந்தேகமான குரூப்புகள் இல்லைங்களா? எனவே இதுவும் என்னது மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயம் அல்ல. இப்படியெல்லாம் சஜிதா என்பதா இல்ல. சஜிதா மறதிக்கான சஜிதா என்பது அதுக்குரிய இடங்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஒருவருக்கு இப்போ உறுதியாக தெரியுது, உறுதியாக என்ன செய்யுது, உறுதியாக தெரிகிறது என்று சொன்னால் இப்படியான நேரத்தில் சில சட்டங்கள் வருகின்றன. பாருங்க, ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஒருவர் உறுதியாக ஒருவருக்கு தெரிகின்ற சந்தர்ப்பத்தில் எப்படியெல்லாம் சட்டம் வரும் என்பதை பற்றி அவர் சொல்கின்ற போது அவர் சொல்றார். இப்போ ஒருவருக்கு சந்தேகம் ஏற்படுது, தொழுகையில அவருக்கு ரக்காத்துல சந்தேகம் ஏற்படுகிறது. அப்படி வருகின்ற போது இப்ப 3 ரக்காத் 3 ரக்காத்தா அல்லது 4 ரக்காத்தா என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு ஏற்படுகிறது என்று வைங்களே. அவ்வாறு ஏற்பட்டால் என் அருமையான சகோதரர்களே, அவர் அவரிடத்துல எது ராஜியாக இருக்கிறது, இது அவரிடத்துல உறுதியாக இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்வார். அவருக்கு உறுதி ஒன்றுல இருக்குது 3 தான் என்று உறுதியாக இருக்கிறது, அல்லது 2 அல்லது 3 வருதுங்களே. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அவர் என்ன செய்வாரு, அவருக்கு எது உறுதியாக இருக்கிறதோ அதை எடுத்து அவர் தொழுகையை முடிப்பார். சலாம் கொடுத்த பிறகு என்ன செய்வார், மறதிக்கான 2 சஜிதாக்களை செய்வார். நல்லா இந்த டிஃபரெண்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவர் உறுதியா முடிவு எடுத்துட்டார், சந்தேகம் வருது, உறுதியாக ஒன்ற முடிவு செய்கிறார், அவரிடத்துல அவருக்கு உறுதியா தெரியுது. அந்த முடிவு எடுத்தால் சஜிதா எப்ப சொல்றாரு, சலாம் கொடுத்த பிறகு 2 சஜிதாக்கள் சொல்கிறார். புரியுதா சொல்றது? அதே நேரத்தில் அருமையான சகோதரர்களே, இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் கவனிக்க வேண்டும். இதுக்கு எந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு வரான்னு புகாரில் வர ஹதீஸ் தான். புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி முஸ்லிம் 2 வரக்கூடியது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் தொழுகையில் இவ்வாறு உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, எது உங்களுக்கு சரியா இருக்கு அதை நீங்க முடிவாக எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஃபல்யுத்திம் அலைஹி, பிறகு சலாம் கொடுங்க, பிறகு மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்யுங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்று 2வது விஷயம் என் அருமை சகோதரர்களே, அவருக்கு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது. அவருக்கு என்ன 2ஆம் 3ஆண்டு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார். இப்படியான ஒரு நிலை வருகின்ற போது அவர் என்ன செய்வார் என்றால், அப்ப அதுல எது உறுதி தான், குறைவானது உறுதி தானே. முடிவெடுக்க முடியாட்டி எது உறுதி, குறைவானது கன்ஃபார்ம் தானே. அப்ப அதை தான் அவர் என்ன செய்வாரு, அதை அவர் எடுப்பாரு. வயஸ்ஜுது லிஸ்ஸஹ்வி கப்ல அன் யுஸல்லி, மறதிக்கான சுஜூத் எப்பதான் செய்வாரு, சலாம் கொடுக்க முன்னால செய்வார். மறதிக்கான 2 சுஜூதுகளை சலாம் கொடுக்க முன்னால் செய்வார். அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா இந்த இதுல? புரியுதா சொல்றது? இவ்வாறு என்ன செய்யறாங்க, இதில் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இதற்கு ஆதாரமாக எந்த ஹதீஸ் என்று சொன்னால் அபூ சயீதுல் குத்ரி ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி இதற்கு ஆதாரமாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இதில் நாம் 3 விதமான சட்டங்கள், எத்தனை விதமான சட்டங்கள், 3 விதமான சட்டங்கள் இதிலே சொல்லப்படுகிறது. இந்த 3 விதமான சட்டங்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். அதாவது தொழுகையில மறதிக்கான சுஜூதுகளை பொறுத்தவரையில 3 காரணிகள் தான். எத்தனை காரணிகள்? 3. ஒன்று என்ன, அஸ்ஸியாதா, ஜியாதா என்ன, அதிகப்படுத்தல், சரியா? 2வது நக்ஸ், குறைத்தல். 3வது அஷ்ஷக், என்ன செய்யுது, சந்தேகம் ஏற்படுத்தல். நான் சுருக்கமாக சொல்லி இதுல நிறைய சந்தேகங்கள் வடிவங்கள் வரலாம். அப்படி எது வந்து நீங்க கேள்வி கேட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்ப சில நேரங்கள்ல சிலவங்க எப்படி கேட்கலாம்டா, இப்ப முன்னால சுஜூது செய்யறதா, சலாம் கொடுக்க முன்னால செய்யறதா பின்னால செய்யறதாண்டா ஹதீஸ்கள் அப்படி 2 மாதிரி வருது. சொல்லாங்க, முன்னால செய்த சந்தர்ப்பங்களும் வருகின்றன, பின்னால் செய்த சந்தர்ப்பங்களும் வருகின்றன. அதுல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக் கொள்றதுக்கு எளிதாக நீங்க பாத்தீங்கன்னா, தொழுகையில ஏதாவது குறை விட்டால், தொழுகையில நாங்க செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாம விட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் என்ன செய்யறது, மறதிக்கான 2 சஜ்தாவை செய்யறது. தொழுகையில் நாங்கள் ஏதாவது அதிகப்படுத்தி விட்டால் நாம் அந்த மறதிக்கான 2 சஜ்தாவை எப்ப செய்யறது, சலாம் கொடுத்த பிறகு செய்வது. புரியுதா? இப்ப சந்தேகத்துல 2 விதமான விஷயம் பார்த்தோம். ஒன்று சலாம் கொடுக்க முன்னால, அடுத்து சலாம் கொடுக்க பின்னால. சலாம் கொடுத்த பிறகு எதை படிச்சோம், அவர் முடிவு எடுத்துக்கொள்றார், அவருக்கு என்ன செய்யுது, சந்தேகம் வருது, அவருக்கு ஒன்று உறுதியாகுது, இல்ல 3 தான் என்று அவருக்கு உறுதியா முடிவு எடுத்துறார். இப்படியான சந்தர்ப்பத்துல என்ன செய்வாரு, சொல்லுங்க, சலாம் கொடுத்த பிறகு. அதே நேரத்துல
அவருக்கு என்ன செய்ய முடியல, உறுதியாக முடிவெடுக்க முடியவில்லை, குறைவானது எடுக்கிறார். இப்ப எப்ப வரும்? சலாம் கொடுக்க முன்னால். புரியுதா? இது சுருக்கமான விஷயம். அதே போன்று இந்த மறதிக்கான சுஜூத் என்பது 2 சுஜூதுகள். அதுல நாம் ஓத வேண்டியவைகளை பொறுத்தவரையில சிலவங்க வந்து சுபஹானல்லதி மல்லா யனா மோலா யஸ்வன் ஓதுறாங்க. அதுக்கு ஆதாரம் கிடையாது. சுபஹான ரப்பியல் ஆலான்னு நாங்கள் சுஜூதில் ஓதக்கூடிய அதே திக்ரு தான். சுபஹான ரப்பியல் ஆலா என்ற அதே திக்ரு தான். எனவே நடு இருப்பு ரப்பி கஃபிர்லி என்று ஓதுதல், மறுபடியும் என்ன செய்யுது, சுஜூத் அல சுபஹான் ரப்பியல் ஆலா என்ற அந்த திக்ர்களை ஒற்றைப்படையாக ஓதுதல், அதன் பிறகு என்ன செய்தல், சலாம் கொடுத்தல். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லாஹ் ஒரு விளக்கத்தை பார்ப்போம். சஜித் திலாவா சம்பந்தமா. சஜித் திலாவா சம்பந்தமாக இமாம் அவர்கள் ஷேக் அவங்க குறிப்பிடும் போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சஜித் திலாவா பொறுத்தவரையில அதற்கு வுது நிபந்தனை இல்லை. குர்ஆன் ஓதுறோம் தானே, குர்ஆன் ஓதும் போது வரக்கூடிய சஜிதாவுக்கு வுது என்பது லா தஸ்தரித்து லஹு தஹாரா, அதுக்கு வுது என்பது என்ன, நிபந்தனை இல்லை. உலமாக்களுடைய சரியான 2 கூற்றுக்கல்ல இது, இந்த கூற்று சரியானதாக அவர்கள் சொல்கிறார்கள். வலைஸ ஃபீஹி தஸ்லீமுன் வலா தக்பீர் என்றார். அதற்கு சலாமும் கிடையாது. அதே போன்று தக்பீர் இந்த ரஃப, சுஜூதுன்னு எழும்போது தக்பீர் கிடையாது. சுஜூதுக்கு போகும்போது என்ன இருக்குது, தக்பீர் இருக்கிறது. சுஜூதுக்கு செல்லும் போது என்ன இருக்குது, தக்பீர் இருக்கிறது. சுஜூதுன்னு எழும்போது என்ன கிடையாது, தக்பீர் கிடையாது. அதே நேரத்தில் தொழுகையில் இது செய்யப்படும் போது என்ன செய்யப்படும், அது நீங்க சுஜூதுக்கு செல்லும் போதும் தக்பீர் இருக்கிறது, எழும்போதும் என்ன செய்யுது, தக்பீர் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இது தொடர்பான ஹதீஸை சொல்லும் போது இந்த சுஜூதுக்கு வந்து அப்துல்லா இப்னு உமர் அறியக்கூடிய ஒரு ஹதீஸை இமாம் அவர்கள் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அதே போன்று அந்த தொழுகையில வந்து அதுக்கு இன்னொரு ஹதீஸை என்ன செய்யறாங்க, ஆதாரமாக கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் குனியும் போதும் எழும்போதும் தக்பீர் சொல்லுவாங்க வரக்கூடிய ஹதீஸ். சரி, அதே போன்று இந்த சஜிதாவை பொறுத்தவரையில இந்த சஜிதாவில் நாங்க எதை ஓத வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேக் அவங்க சொல்லும் போது சொல்கிறார்கள், சுப்ஹான ரப்பியல் ஆலா என்பதை எவ்வாறு தொழுகையுடைய சுஜூதில் சொல்வது கட்டாயமோ அதே போன்று இந்த சுஜூதில் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு ஏனைய திக்ர்கள் துஆக்களை ஓதினால் ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹும்ம லக சஜத்து வபிக ஆமன்து என்றெல்லாம் வருதா இல்லையா? இவ்வாறாக வரக்கூடிய சுஜூதில் ஓதக்கூடிய துஆக்கள் வரக்கூடிய துஆக்களை அவர் விரும்பினால் அதற்கு பிறகு என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம் என்று என்ன செய்கிறார், இதிலே குறிப்பிடுகின்றார். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த சுஜூது திலாவா என்பது ஃபிஸ் ஸலாத்தி வ ஹாரிஜிஹா சுன்னா வலைஸ பிவாஜிப் என்றும் சொல்றார். இந்த தொழுகையில நாங்க இந்த குர்ஆன் ஓதும் போது வரக்கூடிய சஜிதாவை பொறுத்தவரையில தொழுகையிலாக இருக்கலாம், தொழுகைக்கு வெளியாக இருக்கலாம், இது வாஜிப் அல்ல, இது சுன்னா தான். இது என்ன, ஒரு சுன்னத்து தான் இந்த சஜிதாவை செய்தல் என்பது. அது தொடர்பான ஹதீஸ்களையும் என்ன செய்கிறார், குறிப்பிடுகின்றார். அனஸ் அறியக்கூடிய செய்தி, ஸைத் இப்னு சாபித் அறியக்கூடிய ஒரு செய்தி எல்லாம், உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஒரு செய்தி எல்லாம் இதுல ஆதாரமாக கொண்டு வருகிறார். எனவே இதுதான் சஜிதத் திலாவா, ஒரு சுஜூத். சஜிதத் திலாவா என்பது என்ன, ஒரு சுஜூத், நாங்க குர்ஆனை ஓதும் போது வரக்கூடிய சஜிதா. சரி, அடுத்ததாக நாம் பார்ப்போம் சஜிதத் ஷுக்ர். என்ன சஜிதத் ஷுக்ர் நீங்க எடுத்தீங்கன்னா, சஜிதத் ஷுக்ர் என்பதை பொறுத்தவரையில இதையும் ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லாஹ் அவங்களுடைய விளக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில அவனுக்கு நிகழக்கூடிய நல்ல நிகழ்வுகள், சந்தோஷமான மகிழ்வுக்குரிய நிகழ்வுகள், அல்லது வந்து அவனது தனது குடும்பத்தில் யாருக்காவது நடந்த ஒரு சந்தோஷமான ஒரு விடயம், இவ்வாறான விடயங்கள், ஒரு என்ன செய்து, ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அல்லது ஒரு மிக பெரும் ஒரு ஆபத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார், இப்படியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது செய்யக்கூடிய ஒரு சஜிதா. அதாவது வரக்கூடிய எல்லாவற்றுக்கும் நாங்கள் சஜிதா செய்யறது என்பதல்ல. ரசூலுல்லாஹ் அப்படி என்ன செய்யல, எல்லா நிகழ்வுகளுக்கும் சஜிதா செஞ்சாங்க அப்படி வரல. ஏதாவது முக்கியமான சில நிகழ்வுகள், அது சந்தோஷமானதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஆபத்துகள் இருந்து நாங்கள் தப்புவதாக இருக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல செய்கின்ற ஒரு சுஜூத், ஒரே ஒரு சஜிதா. இந்த சஜிதாவுக்கும் என்ன, வுது என்பது நிபந்தனை அல்ல. இந்த சஜிதாவுக்கும் என்ன அல்ல, வுது என்பது நிபந்தனை அல்ல. வஸ்ஸஹி அன்னஹு லா யஸ்தரிது தஹாரா என்பதை இதிலே சொல்றார். எப்படி சுஜூத் திலாவாக்கு நிபந்தனை இல்லையோ அதே போன்றுதான். இதில் நாங்கள் பார்க்கலாம், இதில் மிக பிரபலமாக வரக்கூடிய ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமாக வரக்கூடிய, ஏன்னா ரசூலுல்லாஹ் செய்தாங்கன்னு வரக்கூடிய செய்திகள்ல சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது, அதனுடைய ஆதாரத்தன்மைகள். இப்ப சஹாபாக்களுடைய செயல் இல்லைங்களா, அது வந்து மிகப்பெரிய ஆதாரமாக இதில் இருக்கிறது. உதாரணமாக காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க எந்த போர்ல கலந்து கொள்ளல, சொல்லுங்க, தபூக் இல்லையா, தபூக்ல கலந்து கொள்ளல. எனவே அவர்கள் அவங்களுக்குரிய தௌபா அல்லாஹ்விடமிருந்து அந்த அறிவிப்பு வந்த போது என்ன செஞ்சாங்க, சுஜூதிலே வீழ்ந்தார்கள்.
புகாரில் வர செய்தி. இது மிக பெரும் ஆதாரம். நபி அவங்க உயிரோடு இருக்கும் போதே சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் இவை. அதே போன்று எடுத்தீங்கன்னா அதாவது யமாமா அந்த போர்ல முசைலமா கொல்லப்பட்டான் என்ற செய்தியை அபூபக்கர் கிடைத்தவுடன் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சுஜூதிலே வீழ்ந்தார்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இது போன்ற செய்திகள் இதற்கு முன்மாதிரியாக இருக்கின்றன. எனவே இதுவும் ஒரு சுஜூத் தான். இதற்கு வுது என்பது நிபந்தனை இல்லை. நாம் சுப்ஹான ரப்பியல் ஆலா என்பதை சொல்லலாம். அதுக்கு பொருத்தமான சில வார்த்தைகள் நன்றிக்காக நாம் சொல்வதாக இருந்தால் அந்த வார்த்தைகளையும் சொல்லிக் கொள்ளலாம். எனவே அருமையான சகோதரர்களே, இதை தவிர சுஜூதுகள் மொத்தம் 4. இதை தவிர இன்று ஒரு பிதத்தான சுஜூத் மக்களுக்கு மத்தியில் இருக்குது. திடீரென்று பள்ளியிலிருந்து ஒரு சுஜூதில் விழுகிறாங்க. இந்த சுஜூத் கூடாது. சிலவங்க பார்த்தீங்கன்னா பள்ளியில தொழுதுட்டு போகும்போது ஒரு சுஜூதில் விழுந்துட்டு போறாங்க. இப்படி ஒரு சுஜூதை மார்க்கம் சொல்லித்தரவில்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.